நிற்பதும் நடப்பதும் உன் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் உன்னருளாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருக வழிபாட்டுக்கு சிறப்பான நாள். தானுக்கு இங்கு எண்ணுங்கால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, முருகனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். சிவபெருமான் திருவோடு வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் யாசகம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இறந்துண்ணி ஆத்தாள் யாரு? மலைநீலி, மலைமகள் என்று சொல்லக்கூடிய மலைநீலி. அவளுக்கு ஒரு பெருமை இருக்குது, வீரத்திற்கான மலைமகள். அதே போல தாய்மாமன் யாருன்னா, உரியிலே இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் திருடி தின்ற அந்த பெருமையுடைய கிருஷ்ணன். அண்ணன் யாருன்னா, சப்பைக்காலோட தொப்பை வயிறோட இருக்கக்கூடிய விநாயக பெருமான். இவர்களெல்லாம் பெருமை மிக்கவர்கள். முருகனுக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்றாரு. பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காவி அணிந்து தண்டத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய தண்டாயுத பாணி, ஞானத்திற்கான கடவுள். ஞான பண்டிதன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த கடவுளை வழிபட்டால் மன அமைதியும் ஞானமும் கிட்டும். அதோடு பிறவி பிணி தீரக்கூடிய இடம். அதனால தான் எல்லோரும் பாத யாத்திரையாக இந்த தைப்பூசத்திற்காக தை மாதம் தொடங்கியதிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள். தைப்பூசத்தன்று தமிழகத்திலிருந்தும் வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய மக்கள் அங்கே போய் தரிசனம் செய்வார்கள். பழனிமலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் ஆண்டிக்கோலத்தில் தான் தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கிற போது அந்த முருகப்பெருமான் மேலே பட்டு நம் மீது படக்கூடிய காற்றானது அந்த நவபாஷான சிலையிலிருந்து படக்கூடிய காற்று, அதில் விபூதி சந்தனம் பன்னீர் வற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிற போது அந்த காற்று நம் மனதையும் உடலையும் வலிமைப்படுத்தும். வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா.